வணக்கம் சஞ்சீவ் 1/3/2004 வேலூர். ஓகே, உயர் படிப்புக்கு நான் சட்டத்தை தேர்வு செய்யலாமா? நான் ஒரு அட்வொகேட் ஆக விரும்புகிறேன். சனி 2/10 அமைப்போட சுபத்துவமா இருந்தா அட்வொகேட்டுங்க. ஓகேங்களா? சனியோட தன்மையில் இருக்கான்னு பார்க்கலாமா? சரி, மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பாருங்க, சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குதா? ஆனால் இதனோட கூடுதலான அமைப்புகளில் யார் இருக்காரு? செவ்வாய் சுபத்துவமாக இருக்காரு, அட்டமாதிபதியாக இருக்காரு. ஓகே, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு ராசிக்கு, லக்னத்துக்கு. ஓகே, இந்த ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தி என்ன சொல்லுது? தசாபுத்தியில் தான் சனி தசை வருது. சனி தான் படிப்பீங்க, சனியோட அமைப்புகளில் தான் இருப்பீங்க. சரி, 1 மார்ச் 2004 சனி சுபத்துவமாக 2/10 அமைப்போடு தொடர்பில் வந்தால் நீங்கள் இந்த துறையில், அதாவது சட்ட படிப்புன்னு சொல்லக்கூடிய சனி சார்ந்த அமைப்புகளில், சனி தான் கருப்பு கோட்டு, கருப்பு பொய்ய சொல்லி கிளைனை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் சனியின் துறைகளில் வரக்கூடிய அமைப்பு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடையும் ராசிக்கு 10ஆம் இடத்தோடையும் தொடர்பில் இருக்கக்கூடிய சனி இந்த ஜாதகத்தில் இருக்காருங்க. சனி கிட்டத்தட்ட வளர்பிறை ஒளியான சந்திரனோட சேர்ந்து 2 டிகிரி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 8-12ஆம் அமைப்புகள் சுபத்துவமாக இருக்கு. அப்போ என்ன, இந்த இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த வேலூரை விட்டு வெளியில போய் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம். இதுல சனி தசை உங்களுக்கு வந்துருச்சு. சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை எல்லாம் அட்டகாசமான யோக தசை. கண்டிப்பாக இந்த துறையை படிப்பீங்க. ஓகேங்களா? இப்ப நடத்தக்கூடிய குரு உங்களை இந்நேரம் வெளியில வச்சிருப்பாரு. வேலூர்ல இருந்து பிறந்த இடத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு, வெளியில இருப்பீங்க. அட்டகாசமான அருமையான யோகா அமைப்பு. ப்ரீவியஸ்ல நடந்த அஷ்டம சனி தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கான நெகட்டிவான அமைப்புகளை பண்ணி செய்ய முடியாத வச்சிருக்கோம். நீங்கள் சட்ட படிப்பை படிச்சு கம்ப்ளீட் பண்ணி இந்த சட்டத்தின் அமைப்புகள்ல கண்டிப்பா வந்தே தீருவீங்க. அருமையான யோக ஜாதகம், ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக சட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. சரிங்களா?